எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன், அம்மையார் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் சொல்லும்போது, அண்ணன் வந்துட்டு ஆமக்கறி சொன்னாரு, இத சொன்னாரு, இட்லி கறி சொன்னாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது, அவர்களை அறியாமல் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. தமிழ் இன தலைவர் பிரபாகரன் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. உங்கள் வாயால் தமிழின தலைவர் பிரபாகரன் என்று சொன்ன வைத்தார் பாருங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சீமான் பின்னாடி நிக்கிறோம். நீங்க 4 தேர்தலா நிக்கிறீங்க, தோத்து போறீங்க, அப்புறமும் ஏன் நிக்கிறீங்க அப்படின்னாக்க, தோத்த பிறகும் நிற்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறது. தாவேக்கா நாளைக்கு என்ன ஆகும்னு பாருங்க. ஓட்டுக்கு நீங்க வந்துட்டு சீட்டு கொடுக்கும் போதே அடிச்சுட்டு பிச்சுக்கிட்டு போறான். நாளைக்கு தோற்ற பிறகு நீங்க கட்சி காணாமல் போகும், என்ன ஆகுங்கிறத நீங்க கனவுலையும் பார்க்கலாம். போன தேர்தலில் ஐயா குறுக்க பேசாதீங்க, குறுக்க பேசாதீங்க. நீங்க பேசும்போது நான் பேசவே இல்லை, சும்மா தானே உட்கார்ந்துருந்தேன். நான் பேசுறேனா போன தேர்தலில் ட்விட்டரில் மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருந்தவர் கமலஹாசன் இன்னைக்கு காணாமல் போனார். இந்த தேர்தலில் இன்ஸ்டாகிராமில் மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நாளைக்கு காணாமல் போவார், கரைந்து போவார். அது வந்துட்டு உலகம் அறியும், நீங்க வந்துட்டு பாப்பீங்க.